வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஓகே, நேத்தைக்கு நம்ம வீடியோல என்ன சொல்லியிருந்தோமோ, அது இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு பக்கத்திலே தான் இன்னைக்கு எக்ஸ்பைரியும் நடந்துருந்துச்சு. ஓகே. ஸோ மறுபடியும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் லெவல் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு இன்னைக்கும். இதுதான் நேத்தைக்கு வீடியோல கொடுத்திருந்தது. ஓகே, இந்த இதுல க்ளோசிங் நடந்துருந்துச்சுல்ல ப்ரீவியஸ் டேல. அப்போ இதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு அப்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது வரைக்கும் வந்துட்டு வரைக்கும் அப்டர்ன் போயிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து ரிஜெக்ட் பண்ணி கீழே வரணும். இல்லைன்னா இந்த லைனை பிரேக் பண்ணும் பட்சத்துல 26,100 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத ரேஞ்சா கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஜோன் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் அதுல இருந்தா ரிஜெக்ஷனோ இல்ல பிரேக் அவுட்டோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ப்ராப்பரா ஓப்பனிங்கே பார்த்துருவீங்க. நான் இங்க இருந்து அப்படியே இது வரைக்கும் போய் அப்படியே ரிஜெக்ட் ஆகி வரணும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா ஓப்பனிங்லேயே அங்கிருந்து பெர்ஃபெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு கிட்டேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம எதிர்பார்த்தது இந்த டைரக்ஷனை இதுல இருந்து இப்படி போய் இதுல இருந்து இப்படி வந்து நம்மளோட சப்போர்ட் வரும். இதுல இருந்து பிரேக் பட்சத்தில் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கறத எதிர்பார்த்தோம்ல. ஆனா ஓப்பனிங் இங்க பர்ஃபெக்ட் நடந்துச்சு. இது வந்து so நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன்லேயே தான் அப்படியே கீழே வந்துச்சு. ஸோ இது மேல ஒண்ணு எத்தனை பேர் மார்க்கெட் மேல போகணுச்சுன்னு தெரியல. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டவுன் சைட்ல தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. அதை நான் வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸ்டில் நான் பேரிஷ் தான். ஒரு இடத்துக்கு ஒரு அப்டன் இருந்தா கூட இன்னைக்கும் நான் பேரிஷ் தான் எதிர்பார்க்குறேன். இதுல இருந்து மார்க்கெட் கீழே தான் வரணும்னு சொல்லியிருந்தேன். So இந்த சப்போர்ட் லைனுக்கு தான் மறுபடியும் வரும். ஸோ எக்ஸ்பைரி இந்த லைனுக்கு பக்கத்துலயோ இந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்துலயோ 25,650 சப்போர்ட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல அதையும் பிரேக் பண்ணி போகும் பட்சத்தில் இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் இல்ல ரெண்டாவது டார்கெட் இந்த ரெண்டுல ஏதாவது ரேஞ்சில் எக்ஸ்பைரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு பர்ஃபெக்டா எக்ஸ்பைரி அந்த நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துருச்சு. அதை பிரேக் பண்ணா கூட அதுக்கப்புறம் ஒரு நல்ல புலிஷான கேண்டில் கொடுத்து நேற்றுக்கு மாதிரியே லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒரு சின்னதாக அப்டன் கொடுத்து அதுக்கு மேலே சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகே, சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதுதான் நம்ம லைவ்லயும் டெலகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த டவுன் ட்ரெண்ட் வரும்போது மறுபடியும் இங்க இருந்த மார்க்கெட் இங்க தான் வருது அப்படிங்கிறத டெலகிராம்ல கொடுத்துருந்தோம். சரி, இங்க இந்த ரேஞ்சில் இருக்கும்போது 25,750 ரேஞ்சில் இருக்கும்போது அடுத்த டார்கெட் வந்து 25,650 இது வரைக்கும் மார்க்கெட் வரணும். இதுல இருந்து தான் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது டிசைட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டா அது கிட்ட வரைக்கும் இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தா கூட மறுபடியும் அப்படியே ஒரு சைட்வேஸ்ல போய் நம்ம டார்கெட்டை பர்ஃபெக்ட் வந்து ரீச் ஆயிருச்சு. இது வரைக்குமே மார்க்கெட் வந்துருந்துச்சு. ஓகே, இது வரைக்கும் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணி ரெண்டாவது டார்கெட் கிட்ட வரைக்கும் போயிட்டு பவுன்ஸ் பேக் ஆகி உள்ள போயிருக்கு. ஓகே, இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்திருக்கு. ஓகே ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்திருக்கு. நம்ம கொடுத்த ரேஞ்சும் பர்ஃபெக்டா நம்ம எதிர்பார்த்ததும் பேரிஷ் தான். இன்னைக்கு பேரிஷ் தான் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து 25,730 ரேஞ்சு கிட்டே தான் 30 கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 25,730 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறத முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் போகணும்னா நான் நேற்றுக்கு என்ன சொல்லணும் அதே தான் இனிமேல் இப்போ நாளைக்கும். ஏன்னா பெருசா எந்த சேஞ்சஸும் நடக்கல. கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு கிட்ட தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படிதானே. ஸோ நம்ம நேற்றுக்கு என்ன எதிர்பார்த்தோம், இதுதான் ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்தோம். இதை பிரேக் பண்ண பட்சத்துல தான் அப் ட்ரெண்ட் எதிர்பார்த்தோம். ஓகே, டவுன் சைடு இதை பிரேக் பண்ணா அடுத்தடுத்து டார்கெட் எதிர்பார்த்தோம். ஓகே, நாளைக்கு எப்போ நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்னா இப்ப இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா மறுபடியும் நாளைக்கு ஓப்பனிங்ல மறுபடியும் வளர்க்கும் போது இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம். இந்த ரேஞ்சில் 25,800 அடிப்போம். மேல இருந்து கீழே இருந்து ட்ரெண்ட் லைன்ல டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம். டெஸ்ட் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் நடக்கணும். ரிஜெக்ஷன் நடந்து மார்க்கெட் தொடர்ந்து மறுபடியும் இந்த ரேஞ்சையே சப்போர்ட் பண்றதுக்கு வரும். டெஸ்ட் பண்றதுக்கு வரும் சப்போர்ட் லைனையும். ஓகே, இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல தொடர்ந்து நம்ம அடுத்தது டார்கெட் 25,580யும் 25,500க்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் காமிச்சிடுறேன். 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா இப்போ எதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் காமிக்குது. கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு இல்ல நாளைக்கு மட்டுமோ சைட்வேஸ்ல இருக்கலாம் பண்ணிக்கலாமோ இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கும் மறுபடியும் இருந்து மேல ஓப்பன் ஆகி இதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போய் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் சப்போர்ட்டுக்கே வரலாம். சப்போர்ட்ல இருந்து பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பிரேக் பண்ணதுன்னா மறுபடியும் இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும். இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும்போது ஒண்ணுல அப் சைட்லயோ இல்ல கீழே வந்து டவுன் சைட்ல ஏதாவது சைட்ல பிரேக் அவுட் கொடுக்கணும். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி தான் நிப்டி நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்கறது டவுன் சைட்ல தான் நான் பிரேக் டவுன் எதிர்பார்க்கிறேன். கீழே தான் பிரேக் அவுட் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த ஜோனை தான் பிரேக் பண்ணணும். 25,650 அப் சைட்ல பிரேக் அவுட் நடக்குங்கிற பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. அப்படியே போனாலும் 26,100 வரைக்கும் 26,050 ஒரு ரெசிஸ்டன்ஸ். 26,050 வரைக்குமே 50ல இருந்து 100 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் கீழே தான் பிரேக் அவுட் நடக்கணும். இந்த மாதிரி கீழே பிரேக் அவுட் கொடுத்து நம்ம அடுத்தடுத்த டார்கெட்டான ஏற்கனவே வந்த இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் வந்திருக்கா இந்த 25,510 அதுக்கு அடுத்தால 25,400 அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் அதுக்கு அடுத்தால 25,000
330ங்கிற ரேஞ்சுக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ இல்லை 1-2 நாள் இந்த வாரத்துல நம்மளோட நிஃப்டி டார்கெட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க தான் இருக்கு. 25,200 25,000 25,200ங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் டார்கெட்டா இப்போதைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி புல்லிஷா மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணணும். இது வரைக்கும் வரதான் வாய்ப்புகள் இருக்கு. 25,000 இருந்து 25,200ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நிஃப்டியோட வியூ வந்து புல்லிஷா மாறும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இது வரைக்கும் வரதான வாய்ப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காவே இருக்கு. நேற்றுக்கு ஒரு நல்ல அப்டென்ட் பிடிச்சிருந்தா கூட மார்க்கெட் இன்னைக்கு பார்த்துட்டு போய் விவசாயம் மறுபடியும் கீழே வந்துருச்சு. நாளைக்கு இந்த சேனல் பேட்டர்ன் ட்ரேட் ஆகி இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகலாம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஏதாவது சேஞ்ச் இருக்க மட்டும் நான் வழக்கம் கூட டெலகிராம்ல லைவ்ல அப்டேட் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.